நம்ம தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி டிஎன்ஓயு அஃபிஷியல் வெப்சைட்டை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தோன்னே ஸ்டார்டிங்லேயே ஆன்லைன் அட்மிஷன் அகாடமிக் இயர் 2025 டு 2025 ஸோ அது வரை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ ஆன்லைன் அட்மிஷன் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அகாடமிக் இயருக்கு. ஸோ இப்போ இந்த மே மந்த்லேயே பார்த்தீங்கன்னா அகாடமிக் இயருக்கான இந்த ஆன்லைன் அட்மிஷன் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அட்மிஷன் அப்படின்றது ஆன்லைனில் தான். ஸோ நியூ அப்ளிகேண்ட்டா, ஸோ எக்ஸிஸ்டிங் அப்ளிகேண்ட்டா, ஸோ அது மாதிரிலாம் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் போகணும் இந்த மாதிரி தான் கேட்கும். இதில் நியூ அப்ளிகேண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு, அதாவது அட்மிஷன் போட போகிறவங்க நியூ அப்ளிகேண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இதில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஸோ பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோ எந்த கேபியில் இருக்கணும், ஆதார் கார்டு எத்தனை கேபிக்குள்ளே இருக்கணும், அண்டு நீங்கள் எப்படி படித்து முறையாக படிச்சிருக்கணும் 10th, அப்புறம் +1 +2, அப்புறம் தான் டிப்ளமோ இந்த மாதிரி படிச்சிருக்கணும். அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா. அப்புறமேட்டுக்கு இந்த ப்ரோக்ராம் டீடைல்ஸ் மேலே இருக்குது பார்த்தீங்களா, கிளிக் கேர் டு வியூ சொல்லி அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பிடிஎஃபே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதில் ஃபுல் டீடைல்ஸுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அது இன்னும் ஹெவி இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு அதில் இருக்கும். ஆன்லைன் அட்மிஷன் போகிறவங்களுக்கான ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் அதுதான். இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படிச்சுட்டு இந்த ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் போனீங்க அப்படின்னா இந்த உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்றது ஆன்லைனில் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ எந்தெந்த ப்ரோக்ராம்லாம் இப்போ அட்மிஷன் அவைலபிள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம், டிப்ளமோ ப்ரோக்ராம், ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் 3க்குமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. இன்னும் யூஜிபிஜியில் நான் அப்டேட் பண்ணலை. நெக்ஸ்ட் மந்த் தான் அடுத்து அப்டேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா. அப்போ அப்டேட் வந்தாலுமே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ டிப்ளமோ ப்ரோக்ராம் அப்ளை பண்ணணும்னா கண்டிப்பாக பண்ணலாம். மற்ற ப்ரோக்ராம் சர்டிஃபிகேட் ஷார்ட் டேர்ம் பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ டிப்ளமோ ப்ரோக்ராம் பண்ணிங்கன்னா டிப்ளமோ ப்ரோக்ராம் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 4 ஸ்டேஜ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸு, இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் அப்படின்றத ஃபில் பண்ணி வைப்பீங்க. ஓகேங்களா. அடுத்து நீங்கள் சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு கூட்டிகிட்டு போகும். நெக்ஸ்ட் பேஜ் என்ன, பேரண்ட் டீடைல்ஸு. ஸோ அதை ஃபில் பண்ணிவிட்டு அடுத்து எஜுகேஷனல் டீடைல்ஸ் 3வது ஸ்டேஜ், 4வது டாக்குமெண்ட்ஸ் அப்லோடு. ஸோ இந்த 4 ஸ்டேஜை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக பேமெண்ட் அப்படின்றத பே பண்ணி முடிக்கிறது தான் இதோட ஒர்க்கு. ஒன்ஸ் பே பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸோ இந்த 4 ஸ்டேஜை ஃபஸ்ட்டு முடித்தாலே ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபுல்லாக அப்ளிகேஷன் சப்மிட்டட்னு அர்த்தம். லாஸ்ட்டாக ஃபைனலாக நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக உங்களுக்கு பேயும் பண்ணிட்டீங்க, உங்களோட அப்ளிகேஷன் சக்ஸஸ் ஆகிடுச்சு. நீங்கள் அட்மிஷனை ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்றது உங்களுக்கு அப்ளை பண்ணணும்.